அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அலங்காரங்கள் குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் தலைமுடி சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதின் ஒரு பகுதியை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய தலைமுடிகளில் மொட்டை அடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா என்றால் மொட்டை அடிக்கலாம். மொட்டை அடிப்பதை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. மொட்டை அடிப்பது ஒரு சிறந்த ஒரு காரியம், ஒரு நல்லவங்களுக்கு ஒரு அடையாளம் என்பது போல பலரும் கருதுகிறார்கள். நீங்கள் மௌலவிகளை உருவாக்குகிற மதரசாக்களை எடுத்துக்கொண்டால் அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மொட்டை அடித்து விட்ருவாங்க. எல்லாருக்குமே படிக்க போன மாணவர்கள் அந்த 7 வருஷம் மொட்டையோடு தான் இருப்பாங்க. அப்போ மொட்டை அடித்தல் என்பது அது ஒரு நல்ல ஒரு காரியம், மாணவர்கள் மார்க்கத்தை பேணக்கூடியவர்கள் கடைபிடிக்கிற ஒரு காரியம் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மொட்டை அடிக்கிறது அனுமதிக்கப்பட்ட காரியம் தானே தவிர அது தடை செய்யப்பட்டதும் இல்லை, சிறந்ததும் இல்லை. விரும்புனா நீங்கள் மொட்டை அடித்து கொள்ளலாம். இப்படித்தான் இஸ்லாம் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு சிறுவனுக்கு ஒரு பக்கம் சிரைச்சியும் ஒரு பக்கம் சிரைக்காமல் விட்டுருக்குறாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, இஹ்லிகு குல்லஹு, சிரைக்கிறதா இருந்தால் முழுசாக சிரைச்சி விட்ருங்க, முட்டையை அடித்து விட்ருங்க. வித்துருக்கு குள்ளஹு, முழுசாக விட்டுருங்க. கொஞ்சோன்னு சிரைச்சிட்டு கொஞ்சோன்னு விட்டுறது. கொஞ்சம் முட்டை மாதிரி அடிச்சுட்டு பாதி மண்டைக்கு பாதி மண்டை முட்டை இல்லாமல் வைக்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நோக்கத்துக்கு செஞ்சுருக்காங்க இவ்வளோ அந்த காலத்தில், அறியாமை காலத்தில். அதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இஹ்லிகு குல்லஹு, முழுசாக மலிச்சிருங்க, இப்படி போடாதீங்க, பாதியை மலித்து பாதியை மலிக்காமல் போடாதீங்க, முழுசாகவே மலித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம விளங்க வேண்டிய சட்டம் என்னன்னு கேட்டால், முழுசாக மலிக்கிறதா மலிக்கலாம். தலைமுடியை முட்டையை அடிச்சுக்கிட்டு இருக்கலாமான்னா இருக்கலாம், அதில் ஒரு தப்பு கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே நேரத்தில் முட்டை அடித்தல் என்பது ஒரு 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 குரூப்புக்கு, ஒரு இயக்கத்துக்கு, ஒரு கோத்திரத்துக்கு அடையாளமாக ஆக்கக்கூடாது. அது பர்சனல் ஒரு மனுஷனுடைய விஷயமா இருக்கணுமே தவிர, நீ இந்த ஜமாத்தில் இருந்தால் நீ மொட்டை அடிக்கணும், நீ இந்த மகளில் இருந்தால் மொட்டை அடிக்கணும், இந்த கொள்கையில் இருந்தால் நீ மொட்டை அடிக்கணும் அப்படின்னு அடையாளம் ஆக்கிடுவாங்க. இந்த மொட்டையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவர் இந்த ஆளை இதை சேர்ந்தவர்னு சொல்லி. அப்படி ஒரு குழுவாக ஒரு கும்பலாக அடையாளமாக்குறாங்கல்ல, அது மார்க்கத்தில் கூடாது. அடையாளமாக்குன்னா அது சிறந்தது நீங்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுறீங்க. இருக்கிற இந்த பள்ளிக்கு வர்ற அம்புட்டு மொட்டை அடித்து தான் வரணும் அப்படின்னு சொல்வீர்களே. ஆனால் அப்போ இந்த மொட்டை அடிப்பதை ஒரு ஒரு முத்திரை குத்தக்கூடிய ஒரு நிலையில் வருகிறது. இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எதிர்காலத்தில் கீழ் திசையில் இருந்து ஒரு கூட்டத்தார் புறப்பட்டு வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யஹ்ருஜு நாசுன் மின் கிபலில் மஷ்ரிகி, கீழ் திசையிலிருந்து ஒரு சாரார் புறப்பட்டு வருவார்கள். யக்ரவுனல் குரான, அவங்க குரானை எல்லாம் ஓதுவார்கள். லா யுஜாவிசு தராக்கியும், அந்த குரான் ஓதுறது தொண்டைக்குழியை கிடக்காது, அதை வாயிலேருந்து ஓதுறாங்க, உள்ளத்துலேருந்து ஓதாமல் வாயிலேருந்து ஓதக்கூடிய ஒரு கூட்டம் வருவார்கள். எமுருக்கூன மின தீனி, அவர்கள் தீனை விட்டு வெளியேறி கொண்டிருப்பார்கள். கமா எமுருக்கு சகமோ மின ரம்யத்தி, வில்லிலிருந்து அம்பு வெளியேறது போல், வில்லிலிருந்து அம்பு எடுத்து அவர் ஃபாஸ்ட்டாக வெளியே போயிடும். அந்த வேகத்தில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் குரான் மட்டும் ஓதுவாங்க, அது வாயில் தான் ஓதுவாங்க, குரான் மீது எந்த விதமான பற்றோ பிடிப்போ இருக்காது. அந்த மாதிரி ஒரு கூட்டம் உருவாவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அப்போ அது யார், அதுக்கு எதாவது அடையாளம் சொல்லுங்கள், அப்படி ஒரு கூட்டம்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது என்று கேட்குறாங்க. கீழே சீமாகும், அவங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சீமாகும் அத்தஹ்லீல், அவங்களோட அடையாளம் என்னென்னா எல்லோரும் முட்டை போட்டிருப்பாங்க. முட்டை அடிப்பது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் நினைத்து கொண்டு குரானெல்லாம் ஓதுவார்கள். குரான் மீது பக்தி இருக்காது, மார்க்கத்தை விட்டு ஒன்று ஒன்றா வெளியேறிக்கிட்டு போய்கிட்டே இருப்பார்கள். அப்படியான ஒரு கூட்டம் உருவாவார்கள்னு சொல்லும்போது அடையாளம் கேட்குறாங்க சஹாபாக்கள். அந்த மாதிரி கூட்டத்தை கண்டால் நாங்கள் ஒதுங்கிக்கிறணுமா இல்லையா, அதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சீமாகும் அத்தஹ்லீக்,
அவங்களோட அடையாளம் என்னன்னு கேட்டால் முட்டையடித்தல். இன்னொரு வார்த்தையில் தஸ்பீத்னா தஹ்லீக்குன்னா முட்டையடித்தல் அர்த்தமாக இருந்தாலும் அது வேறு ஒரு அர்த்தம் தரக்கூடிய 2 அர்த்தம் உள்ள சொல்லாக இருக்குது. அதனால் தஸ்பீதுங்கிறதுன்னு சொல்கிறாங்க, முட்டையைத்தான் குறிக்கிற மாதிரி. முட்டை தான், முட்டைன்னா தலையை முட்டை அடிக்கிறது தான். அப்போ தலையை முட்டை அடிப்பதையே ஒரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நாமெல்லாம் ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக வேண்டி இஸ்லாமிய வேஷத்தை போடுவார்கள். அது மக்கள்லாம் பார்த்தா இவங்க இந்த ஆள்னு தெரியணுங்கிறதுக்காக முட்டையும் போட்டுக்குருவாங்க. எல்லாம் முட்டை போட்டுட்டே ஒரு கும்பலாக இருந்தாங்கன்னு என்ன விளங்கிக்கிறேன்னு, இது இந்த கூட்டம் தான் அப்படின்னு விளங்கிக்கிறணுன்னு இருக்குது. அப்போ ஒரு தவறான ஒரு கொள்கையில் இருக்கிறவங்க தங்களுக்கு அடையாளமாக ஆக்குறாங்கல்ல முட்டை ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி இருந்தால் இப்போ முட்டை தான் அடிக்கணும்னு ஆக்குனீங்கன்னா அதில் எல்லாருக்கும் நீங்கள் வழிமுறை ஆக்குறீங்க. 1, அது ஒரு புனிதம் கொடுக்குறீங்க. 2, இந்த ஒரு காரணத்தினால அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அடையாளமாக காட்டுறாங்க. இந்த மாதிரி யார் இந்த மாதிரி செய்வாங்கன்னு கேட்டால் குர்ஆனை நல்லா எடுத்து சொல்லுவாங்க, அர்த்தம்லாம் தெரியாது, குர்ஆன் படி நடக்க மாட்டார்கள், குர்ஆனை விட்டு வெளியேறி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவங்க அடையாளம் என்னவாக இருக்க கூட முட்டை அடிச்சுக்கிடுவாங்க. முட்டை அடிப்பதன் மூலமாக நாங்கள் ஒரு கூட்டம், நாங்கள் ஒரு குரூப்பு என்று காட்டுவார்கள்ன்ற ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குறது? முட்டை அடிக்க அனுமதியும் கொடுக்குறாங்க. முட்டை அடிக்கிறது இவங்களுக்கு அடையாளமாக இருக்கும்னு சொல்கிறாங்கடா என்ன அர்த்தம்? முரண்பாடு இல்லாமல் விளங்கணும்ல. முட்டை அடிக்க அனுமதின்னா பர்சனலாக அவன் செய்கிறது. நான் விரும்பினா முட்டை அடிப்பேன், ஒரு அமைப்பில் இருப்பான், ஒரு கட்சியில் இருப்பார், ஒருத்தர் முட்டை அடிப்பார், ஒருத்தர் முட்டை அடிக்காமல் இருப்பார். அது பர்சனல் விருப்பம். இப்போ தனிப்பட்ட விருப்பமாக முட்டை இருக்கிற வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது. அப்படி இல்லாமல் நீ இந்த தப்லீகில் இருந்தால் முட்டை தான் அடிக்கணும், நீ இந்த இயக்கத்தில் இருந்தால் ஜமாத் இஸ்லாமியில் இருந்தால் முட்டை தான் அடிக்கணும், அல்லது தௌஹீதில் இருந்தால் நீ முட்டை தான் அடிக்கணும், இப்படி சொன்னீங்கன்னா தப்புது. அது மார்க்கத்தின் அடையாளம் காட்டப்படுகிறது. இது வழிகட்ட கூட்டத்தினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுற காரணத்தினால முட்டை என்பதை ஒரு பெரிய நல்ல ஒரு சித்தாந்தம் மாதிரி சித்தரிக்கக்கூடாது. இப்போ மதரசாக்கள் அடிக்கிற முட்டைலாம் என்னது? மதரசாண்டா முட்டை. மதரசாக்கு என்ன அர்த்தம்? முட்டை தான் ஆக்குறாங்க. ஏன் அப்படி ஆக்குறீங்க? உங்களுக்கு இருக்க ஆசிரியர்கள் பெரிய பெரிய முடியெல்லாம் வச்சுருப்பாங்க, மதரசாவுடைய மாணவர்களுக்கு மட்டும் முட்டை அடித்து விட்ருவாங்க. அப்போ முட்டை அடித்து அது ஒரு சிறந்தது என்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அவங்க செய்கிறாங்க. மதரசா மாணவர்னு அடையாளம் தெரியணும். வெளியே நடந்தால் போனார்களே ஆனால் இவங்க மதரசாவில் படிக்கிற மாணவர்கள்னு தெரியும். வேறு அடையாளம் வைங்க. முட்டையை அடையாளமாக்குறத ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்காங்களே. அப்போ முட்டையை ஒரு அடையாளம் ஆக்கக்கூடாது. வேறு அடையாளங்களையும் வைக்கலாம். ஒரு நிறுவனத்துக்குன்னு அடையாளங்கள் வைக்கிறது தப்பு கிடையாது. மார்க்க முத்திரை குத்துறது மட்டும்தான் தப்பே தவிர ஒவ்வொரு கூட்டம் ஒரு குரூப்புக்கு ஒரு அடையாளம் வைத்துக் கொள்வது தப்புன்னா தப்பு கிடையாது. ஆனால் அந்த முட்டையை அடையாளமாக்குவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா கண்டிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த முட்டை என்பதை ஒரு துக்கம் அனுஷ்டிப்பதற்காக முட்டை அடிக்கிற ஒரு வழக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு. அதாவது சும்மா சாதாரணமாக தான் இருப்பாங்க. யாராவது வீட்டில் மூத்தா போயிட்டாங்கன்னா முட்டை அடிச்சுக்கிறது. இன்றைக்கு நம்ம நாட்டில் பிற மத மக்கள்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்குது. முட்டை அடித்தல் என்பது யாரோ இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? முட்டை அடிச்சிடுவாங்க. அந்த சடங்குகள்லாம் செய்கிறதுக்காக வேண்டி அது அவங்க மதத்தில் உள்ள செய்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வழக்கம் அன்றைய அறியாமை காலத்து மக்கள்கிட்டையும் இருந்தது. முட்டை அடிச்சிடுவாங்க. எதுக்கு? தூக்கம் எடுத்துக்கு. குறிப்பாக பெண்கள் முட்டை அடிப்பாங்க. குறிப்பாக துக்கம் நடந்துருச்சின்னு சொன்னால் பெண்களுக்கு முட்டை அடித்து விட்ருவாங்க. அந்த கணவர் இறந்துட்டா பெண்ணை முட்டை அடித்து விட்ருவாங்க. அல்லது குடும்பத்தில் முக்கியமான உள்ள இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு முட்டை அடிப்பாங்க. இப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துன்பத்துக்காக முட்டை அடிக்கிறத பற்றி என்ன செய்கிறாங்கன்னா அதை கடுமையாக கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்கன்னு கேட்டால், அபூ மூஸல் அஷ்அரின்னு ஒரு சஹாபி, அவருக்கு கடுமையான நோய் வாய்ப்பட்டு வேதனைப்பட்டு மூர்ச்சையாகி விழுந்துடுறாரு. விழுந்தவொன்னே ஒரு மனைவியுடைய மடியில் தலையை வச்சு படுத்துக்கிறார். அந்த மனைவி என்ன செய்கிறாங்கன்னா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒப்பாரி இது மாதிரி போயிட்டாரண்டு. ஆனால் இவர் மூர்ச்சையாக இருந்ததுனால அவருக்கு பதில் சொல்ல இயலலை. மூர்ச்சை அறகுறையாக விளங்குதே தவிர அதை கண்டிக்க அவருக்கு முடியலை. மூர்ச்சை தெளிந்தவுடனே என்ன சொன்னார்ன்னு கேட்டால், அனபரி நான் விலகிக் கொள்கிறேன், மிம்மம் பரிய மின்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடமிருந்தெல்லாம் விலகி விட்டார்களோ அவர்களிடமிருந்து நானும் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு மூடலாக சொல்கிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் யாரிடமிருந்தெல்லாம் விலகினார்கள் அப்படிங்கிறத ஹதீஸை சொல்கிறார். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிய மின சாலிகத்தி, ஒப்பாரி வைக்கக்கூடியவளை விட்டும் ரசூலுல்லாஹ் விலகி கொண்டார்கள். யாரெல்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அவர் மனைவி தான் ஒப்பாரி வச்சுருக்கிறாங்க. அப்போ நான் உன்னை விட்டு நான் விலகினாள்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஒப்பாரி வச்சதுனால மூர்ச்சியை தெளிந்த பிறகு அந்த ஹதீஸை சொல்லி ரசூலுல்லாஹ் யார்கிட்ட விட்டு விலகியதா சொன்னார்களோ நானும் உன்னோட விலகி கொள்கிற தலாக்குன்னு அர்த்தம் இல்லை, உன்னுடைய நான் ஆதரிக்கலன்னு அர்த்தம். உன்னை விட்டு நான் விலகி கொள்கிறேன் என்று சொன்னால் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கொள்கை ரீதியாக சம்மந்தம் இல்லை, எதுக்கு நீ ஒப்பாரி வைக்கிற, இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு இப்படி நீ ஒப்பாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, பரியா மின சாலிகத்தி,
துன்ப நேரத்தில் ஒப்பாரி வைக்கக்கூடியவளை விட்டும் ரசூலுல்லாஹ் விலகி கொண்டார்கள். அதே மாதிரி வந்து ஒல் ஹாலிகத்தி, துன்பத்திற்காக மொட்டை அடிப்பவள், துன்பம் வந்ததற்காக வேண்டி குடும்பத்தில் யாராக இறந்துட்டார்கள் என்பதற்காக வேண்டி மொட்டை அடிக்கக்கூடிய பெண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. பெண்ணாக இருந்தாலும் ஒப்பாரிக்கும் பெண்ணுக்கு தான் வருது. ஆம்பளை ஒப்பாரி வச்சாலும் கூடாது தான். ஆனால் அன்றைக்கு வழக்கம் பொம்பளை தான் ஒப்பாரி வச்சாங்க. அதுக்கு தான் பெண்கள் ஒப்பாரி வைக்கும் பெண் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கே தவிர ஆம்பளை ஒப்பாரி வைக்கலான்னு அர்த்தம் கிடையாது. ஒப்பாரி ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தானே. ஒப்பாரி வைத்தல் என்பது அல்லாஹ்வுடைய அந்த கலாவை முடிவை பொருந்தி கொள்ளாமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தான் ஒப்பாரி என்பது. அது ஆண் செஞ்சாலும் ஒரே குற்றம் தான், பெண் செஞ்சாலும் ஒரே குற்றம் தான். அன்னைக்கு ஆண்கள், இன்றைக்கி கூட ஆண்கள் ஒப்பாரி வைக்க மாட்டாங்களே. இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் கூட துன்பங்களில் ஆண்கள் கவலையை வெளிப்படுத்துகிற விதம் வேறையாக இருக்குது. பெண் ஒப்பாரி வச்சு அழுது பிரலாபிக்கிறதுலாம் யாராக இருப்பாங்க? பெண்களாக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால தான் சொன்னாங்களே தவிர ஒப்பாரி வைத்தல் ஆண் வைக்கக்கூடாது, பெண் வைக்கக்கூடாது. அதே மாதிரி உள்ள ஹாலிக்கத்தின்னு தலைமுடியை சிறைப்பவள்னு சொல்கிறாங்களே, அது பெண்ணுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு பெண்கள் தான் தலைமுடியை சிறைச்சாங்க. கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் தலையை மொட்டை போடுற வழக்கம் அன்றைக்கு பெண்கள்கிட்ட இருந்ததுனால சொன்னாங்களே தவிர நீங்கள் உங்கள் பாப்பா இறந்துட்டாருன்னு நீங்கள் மொட்டை போட்டீங்கன்னா அதுவும் தான் தப்பு. துன்பத்திற்காக மொட்டை அடித்தல் என்பது வந்து ஆண்கள் போட்டாலும் தப்பு இருக்குது, பெண்கள் போட்டாலும் தப்பு இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அந்த துன்பங்கள் நேரும் பொழுது ஆடைகளை கிழித்து கொள்வார்கள். இருக்கிற சட்டையெல்லாம் கிழித்துக்கிட்டு அந்த கவலை வெளிப்படுத்துகிறாங்க. அப்படி அந்த மாதிரி என்ன செய்வாங்க, ஒரு ஷாக்கத்தி, ஆடைகளை கிழித்து கொள்ளக்கூடியவளை விட்டும் நான் விலகி கொள்கிறேன். இந்த 3 விஷயம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதாவது ஒப்பாரி வைக்கிறவளை விட்டும், மொட்டை அடிப்பவளை விட்டும், ஆடைகளை, இதெல்லாம் துன்பத்தின் போது ஆடைகளை கிழித்து கொள்ளக்கூடியவளை விட்டும் நான் விலகி கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி உள்ள ஆட்களை விட்டு நானும் விலகிக்கிறேன்னு அவர் சொல்கிறார். யார்? அபு மூசா சொல்கிறார். இந்த மாதிரி செய்கிற ஆட்களை விட்டு ரசூலுல்லாஹ் விலகின மாதிரி நானும் விலகிக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ இதில் என்னென்ன விளங்குறோம்னு கேட்டால், ஒரு கஷ்டம் துன்பம் வரக்கூடிய நேரத்தில் அந்த துன்பத்துக்கு தீர்வாக மொட்டை அடிக்கக்கூடாது. அந்த துன்பத்திற்கு அடையாளமாக என்ன செய்ய மொட்டை அடிச்சு பிள்ளைகளுக்கு அப்படி விட்டுறக்கூடாது. பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ யாருக்கோ அந்த மொட்டை அடித்தல் வந்து ஒரு துன்பம் என்ற ஒரு காரணத்திற்காக செய்வதற்கு தடை இருக்குது. மொட்டை அடிக்கலாம் தான். மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு குழுவின் சித்தாந்தம் என்ற வகையில் அடிக்கவே கூடாது. ரெண்டாவது விஷயம் எதுக்கு அடிக்கக்கூடாது என்று கேட்டால், துன்பத்துக்கு அடிக்கக்கூடாது. துன்பம் வந்து விட்டது என்றால், அதுக்கு துன்பம் வந்தால் கூட மொட்டையெல்லாம் தலையெல்லாம் அரிச்சா கூட ஒரு வாரம் கழிச்சு மெதுவாக அடிச்சிக்க, இதுக்கு அடிச்சுன்னு வரக்கூடாது. அந்த துன்பத்திற்காக அடித்தல் என்பதற்கு தடை இருக்கிறது. அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த மொட்டை அடித்தல்ங்கிற விஷயம் வந்து மார்க்கத்தில் சில நேரங்களில் கம்பல்சரியாக கூட வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு ஹஜ் உம்ரா முடிக்கிறதா இருந்தால் அது முடிப்பதற்கு ஒரு அடையாளமாக மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுது? தலையை மலிக்கிறது சொல்லப்படுது. எல்லா வேலையும் முடிச்சுவிட்டோம், ஹஜ்ஜுடைய எல்லா கிரியையும். உம்ராவுக்கும் அப்படி தான். உம்ராவுடைய எல்லா வேலையும் முடித்து விட்டோம் என்று சொன்னால் அது இந்த காரியத்தை முடிச்சிட்டார் என்று காட்டுவதற்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் முடித்த பிறகு தலையை மலித்து கொள்ளணும். மலிக்க முடியலை என்று சொன்னால் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக விருப்பம் இல்லாட்டா கூட கொஞ்சோன்னு குறைச்சிக்கிறணும் முடிய. ஒன்று மொட்டை அடிக்கிறது சிறந்தது. ஆனால் விரும்பினா என்ன செய்யலாம், தலைமுடியை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொண்டாலும் அது அவங்க வந்து அந்த அது பேரினார்கள் வந்துடும். முதிகம் கொஞ்சோன்னு வெட்டி கொண்டாலும் சரி தான், மொட்டை அடித்தாலும் சரி தான். ஆனால் மொட்டை அடித்து சிறந்ததுங்கிற வகையில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ரஹிமல்லாஹு அல்லாஹு மர்ஹமில் முஹல்லிகீன், இறைவா அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளை முடித்து யார் மொட்டை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக. அப்போ 2 விதமாக செய்கிற இருக்க போய் தான் அப்படி சொல்கிறாங்க. எல்லோரும் மொட்டை அடிக்கிறது இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜை முடிச்சுட்டு முடி லேசாக குறைச்சிக்கிடுவாங்க. அது சட்டத்தில் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால. அவன் சில பேர் என்ன செய்வாங்கன்னா மொட்டை அடிப்பாங்க. அது ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இதுதான் சிறந்ததுங்கிறத இப்படி சொல்லி தர்றாங்க. எப்படி? அல்லாஹு மர்ஹமில் முஹல்லிகீன், தலைமுடியை யார் மலித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, ஒல் முகஸ்ஸிரின்னு யாரை சொல்லலாம்? தலைமுடியை குறைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் துவா செய்யுங்க, நீங்கள் என்ன மலிக்கிறார்கள் மட்டும் செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒல் முகஸ்ஸிரின், அவங்களுக்கு தலைமுடியை குறைத்து கொள்ளக்கூடியவர்களுக்கும் அருள் செய்வாயாக. இதே ஹதீஸில் வந்து 3 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தான் சொன்னாங்க. எப்படி? அதாவது தலைமுடியை மலித்தவர்களுக்கு அருள் செய்வாயாகன்னு சொல்லிட்டு 4வது தடவை தான் என்ன செஞ்சாங்க, தலைமுடியை குறைத்து கொண்டவர்களுக்கும் அருள் செய்வாயாகன்னு துவா செஞ்சுருக்கிறாங்க. அதில் வந்து எது சிறந்ததுன்னு காட்டுறாங்க. 2ம் செய்யலாம் என்றிருந்தாலும் இதுதான் சிறந்தது. ஹஜ்ஜுக்கு போனவர்கள் ஹஜ்ஜை முடித்து விட்டு மொட்டை அடிப்பார்களே ஆனால் அவங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் துவா செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனில் வந்து 2க்குமே அனுமதிக்கப்பட்டதை தான் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவை காட்டுறான். அந்த கனவுல எப்படி காட்டுறான்னு கேட்டால், அதாவது மதீனாவில் இருக்கும்போதே கனவு காட்டுறான். எப்படின்னு கேட்டால், இவங்க திரும்பவும் மக்காவுக்கு வெற்றி வீரர் நுழைவாங்க அப்படிங்கிறத ஒரு கனவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காட்டுறாங்க. அந்த கனவுல அவங்க மக்காவுக்குள்ளே நுழையிறாங்க.
எந்த மாதிரி நுழையிறாங்க? எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நிலையில் அவங்க நுழையிறாங்க. அவங்களும் அவங்களை சேர்ந்தவர்களும் தலைமுடியை மலித்தவர்களாகவும் தலைமுடியை கொஞ்சம் குறைத்து கொண்டவர்களாகவும் என்ன செஞ்சாங்க? மக்காவுக்குள்ளே நுழையிறாங்க. அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு கனவை காட்டுறான். அந்த கனவை காட்டினது அந்த கடைசி அந்த ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, அப்போ அல்லாஹ் மெய்யாய் காட்டுற அந்த கனவின் மூலம் காட்டின மாதிரி நடந்துச்சு. லக்கது சதக்கல்லாஹ், இது 48வது சூறாவோட 27வது வசனத்தில் இருக்கிறது. லக்கது சதக்கல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக்கி, நபிக்கு காட்டிய கனவை அல்லாஹ் மெய்யாக்கி விட்டான். ஒரு கனவு ஒன்று கண்டாங்க ஆரம்பத்தில். மக்காவுக்கு இவங்க போவாங்கன்னு நினைக்க முடியாது, விரட்டப்பட்டு இங்கே மதீனாவில் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் கனவுல காட்டுறான், இப்படி இருக்குன்னு நினைக்காத, உன்னுடைய கை ஓங்கும், வலிமையாவீங்க, அவங்க டவுன் ஆயிடுவாங்க, மதீனா மக்காவை உங்கள் கையில் வந்துடும், நீங்கள் சுதந்திரமாக மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய போவீங்க அப்படிங்கிறது ஒரு கனவுல எல்லாம் காட்டுறான், முன்னறிவிப்பு. அந்த கனவில் உள்ளபடி என்ன செஞ்சுன்னு கேட்டால், சில வருடங்களுக்கு பிறகு மக்காவெல்லாம் வெற்றி பெற்ற பிறகு அந்த கடைசி வருஷத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி வருஷத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அதை பற்றி எல்லாம் சொல்லும்போது, ததுகுலன்னல் மஸ்ஜிதல் ஹராம், நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைவீர்கள். இப்போ விரட்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, ஊருக்குள்ளே இப்போ நுழைய முடியாது, ஆனால் ஒரு நேரத்தில் ஒரு மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைவீங்க இன்ஷா அல்லாஹ். ஆமினீன, பயமற்று நுழைவீர்கள். முஹல்லிகீன ரூஸக்கும், உங்கள் தலைகளை மலித்தவர்களாகவும், முகஸ்ஸிரீன, கொஞ்சம் குறைத்து, ரெண்டையும் சொல்கிறான்ல, முஹல்லிகீன ரூஸக்கும் முகஸ்ஸிரீன, தலைமுடியை மலித்தவர்களாகவும் சில பேர் நுழைவீர்கள், சில பேர் தலைமுடியை குறைத்து கொண்டவர்களாக நுழைவீர்கள் என்று அல்லாஹ் ஒரு கனவை காட்டினான். அந்த கனவை இப்போது நனவாக்கி விட்டான். அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? ஹஜ்ஜில் போகிறாங்க. சிலர் தலைமுடியை மலித்திருக்கிறாங்க, சில முறையை குறைச்சிருக்கிறாங்க. அப்போ குறைத்தல் என்பது குர்ஆன் மூலமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தலைமுடியை மலிக்கிறத சிறந்ததாக காட்டுறாங்க. தலைமுடியை மொட்டை அடிக்கிறது சிறந்தது அப்படின்னு காட்டுறாங்க. அது ஒரு மொட்டையடித்தல் இருக்குது. இந்த மொட்டையடித்தல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஜ்ஜிக்கு போகும்போதும் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. ஒரு உம்ராவுக்கு போய் தடுக்கப்பட்டாங்கல்ல, தடுக்கப்பட்டவுன்னு அந்த இடத்துல பிராணிகளை அறுத்துட்டு என்ன செஞ்சாங்க? ஹுதைபியாவில் அங்கே அடுத்த வருஷம் வாங்கன்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கல்ல, அப்பவும் ரசூலுல்லாஹ் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. அப்போ உம்ராவனே ரசூலுல்லாஹ் மொட்டை அடித்திருக்கிறார்கள். அவங்களோட ஹஜ்ஜிலையும் அவங்க வாழ்நாளில் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. மொட்டை அடித்தவர்களாக அவங்கள கடைசி காலத்தில் 2 சந்தர்ப்பங்களில் மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த மொட்டை அடித்தல் பெண்கள் மொட்டை அடிக்கலாமான்னு ஒரு கேள்வி போகிறோம். மொட்டை அடித்தல்ங்கிறது தலைமுடி சம்பந்தம் தானே. தலைமுடியை மொட்டை அடித்து கொள்வது அல்லது பொதுவாக கொஞ்சம் கட் பண்ணி கொள்வது, இதெல்லாம் நம்ம பெண்களுக்கு அனுமதி இருக்குதா? அது ஹஜ்ஜின் போதும் பொதுவாக பெண்கள் மொட்டை அடிக்கலாமா? இந்த துக்கத்துக்காக அடிக்கிறதுக்கு தான் தடை செஞ்சாங்க. துன்பத்துக்காக நீங்கள் அடிக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது தடுத்துக்கும் போது அது ஓகே, சரி. சாதாரணமாக ஒரு பெண்ணு தலையெல்லாம் பேனாக இருக்குது, அதை முடியை மொட்டை அடிச்சுட்டு இருந்தால் நல்லா அதிகமாக வளரும் அப்படிங்கிற மாதிரி நினைத்து ஒரு மொட்டை அடித்தார்கள் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் குற்றமா? ஏன்னா பெண்கள் மொட்டை அடிப்பது தவறுங்கிற மாதிரி சில ஹதீஸ்கள் இருக்குது, காட்டுவாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினால பெண்கள் பொதுவாக மொட்டை அடிக்கலாமா என்பது ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜை முடிச்சுட்டு மொட்டை அடிக்கலாமா? ஹஜ்ஜிக்காக 2 மொட்டை இருக்கல, ஒன்று அவங்க சாதாரணமாக மொட்டை அடிக்கிறது, அந்த மாதிரி மொட்டைக்கு அனுமதி இருக்குதா என்பதை நம்ம அறிய வேண்டி இருக்கிறது. ஹஜ்ஜை முடிச்சு விட்டு ஆண்கள் மொட்டை அடிக்கிற மாதிரி பெண்கள் மொட்டை அடிச்சுக்கலாமா? அவங்களுக்கு என்ன ஒரு சட்டம் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக மொட்டை அடிப்பதாக இருந்தாலும் சரி, இதுக்கு எந்த ஹதீஸ்ன்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. எப்படி 1985வது ஹதீஸ், இது அபுதாவுதில், லைஸ் அலன் நிசாய் அல் ஹல்கு, பெண்களுக்கு தலைமுடி மலித்தல் கிடையாது. இன்னமா அலன் நிசாய தக்சீரு, பெண்கள் தலைமுடியை குறைத்தல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. பெண்களை சொல்லும்போது சொல்கிறாங்க, பெண்களுக்கு தலையை மலித்தல் என்பது கிடையாது என்றால் இது 2 அர்த்தம் உள்ளது. கிடையாது என்றால் கூடாதுன்னு அர்த்தம் எடுப்பதா, அது நல்லது இல்லைன்னு அர்த்தம் எடுப்பதா? பெண்களுக்கு தலையை மலித்தல் என்பது அவசியம் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது அனுமதி கிடையாது என்று அர்த்தம் செய்யலாம். 2 அர்த்தத்துக்கு புரிய மாதிரி அந்த வாசகம் இருக்கிறது. லைஸ் அலன் நிசாயி அல் ஹல்கு, பெண்கள் மீது தலையை மலித்தல் என்பது கடமை கிடையாது. இன்னமா அலன் நிசாயி தக்சீரு, பெண்கள் மீது முடியை குறைப்பது தான் இருக்கிறது. இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க மொட்டை அடிக்காமல் முடியை குறைக்கத்தான் வேணும், இது ஹஜ்ஜிக்கு உள்ளது அப்படின்னு இருக்கிறது. ஆனால் அந்த அவர்கள் மீது கடமை கிடையாது, அவசியம் கிடையாது என்ற அர்த்தம் தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியாக இருந்தவங்கலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஹஜ்ஜில் மைமூனா இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அவங்க இது இப்னு அப்பாஸுடைய சின்னமான்லாம் வரும்ல, அந்த மைமூனா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு நடக்கிறது. மரணித்த பிறகு ஒரு ஹஜ்ஜிக்கு போகிறாங்க.
ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து வந்து மொட்டை அடித்தவர்களை அங்கே போய் மொட்டை அடிச்சிடுறாங்க. ஹஜ்ஜை முடித்து விட்டு மொட்டை அடித்தவர்களாக வர்றாங்க, வந்து மரணிக்கிறாங்க. மரணிக்கும் போது அந்த ஜனாசாவை நடக்கும்போது பார்த்துட்டோம், அவங்க தலை மொட்டையாக இருந்துச்சு, துணி விலகுனுச்சு. அடக்கும்போது நான் தான் குழியில் இறங்கி பார்த்தேன், அவங்க தலை மொட்டை அடிக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லி இப்னு அப்பாஸும் அவங்கள இன்னொருத்தர் ஒரு சஹாபியும் 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா யசீது என்ற ஒரு சஹாபியும் சொல்கிறாங்க. அப்போ மைமூனாங்கிறவங்க வந்து ஹஜ்ஜை முடித்து விட்டு மொட்டை அடித்தும் இருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாவோட வாழ்ந்தவங்க அப்படி ஒன்று மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்குமே, ஆனால் அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க என்ற ஒரு வகையிலையும், அந்த மொட்டையடித்தல் என்பது சிறந்தது இல்லைங்கிற வகையில் தான் அந்த வாசக அமைப்பு இருக்கிறதுனாலையும் பெண்கள் விரும்பினார்கள்னா மொட்டை அடிக்கலாம் இந்த ஹஜ்ஜுக்கு. அது இல்லாமல் நம்மளாக அடிக்கிற மொட்டை இருக்குல்ல, அதுக்கு ஏன் தடுக்க இயலாது. பெண்கள் மொட்டை ஹஜ்ஜுடைய கிரியைக்கு தான் இந்த விஷயம் வருகிறது. அப்படி இல்லாமல் முடி நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் மொட்டை அடிக்க விரும்புகிறாங்க. அல்லது ஒரே பேன் தொல்லையாக இருக்குது, என்ன மருந்து போட்டாலும் போக மாட்டேங்குது, இந்த மொட்டை அடித்து விட்டோம்னா அது பேனெல்லாம் போயிடும், இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வளரும் அப்படின்னு நினைத்து கொண்டு மொட்டை அடிக்கிறது கூடுமானா கூட மார்க்கத்துக்கு செய்யலது. மார்க்கத்து ஹஜ்ஜில் மொட்டை அடித்தல் என்பது மார்க்கத்தின் விதியாக இருக்கும் பொழுது தான் பெண்கள் மொட்டை அடிக்க வேணாம், வந்து நீங்கள் தலையை மொழிச்சது போதும்னு சொல்லிட்டாங்க, தலையை குறைச்சாலே போதும்ட்டாங்க. அதுலேயும் அவங்க மனைவி என்ன செய்கிறாங்கன்னா மொட்டை அடித்தும் இருக்கிறார்கள். அதை மனைவி சொன்னது ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ரசூல்லா இதை பார்த்தாங்களான்னு ஒரு கேள்வி வரும். ரசூல்லா காலத்துக்கு பிந்தி தான் அது நடக்கிறது. ஆனாலும் வந்து கேட்டால் அந்த ஹஜ்ஜுக்கு அப்படி வைத்து கொண்டாலும், ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அவங்க முடியை குறைக்குன்னு வைத்து கொண்டாலும் அவங்களுடைய சொந்த காரணத்திற்காக, உங்களுக்கு உள்ள காரணம் பெண்களுக்கு தலைமுடியில் பேன் வர்றதுங்கிறது 2 பேருக்கும் உள்ள காரணம் தானே. ஆம்பளைக்கு பேன் இருந்தாலும் நமக்கு அது டிஸ்டர்பாக தான் இருக்கும், பொம்பளைக்கு இருந்தாலும் டிஸ்டர்பாக தானே இருக்குது. அந்த டிஸ்டர்பாக இருக்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டிய மொட்டை அடித்தல் என்பது வந்து ஆம்பளைன்னா நீ மட்டும் அடிக்கலாம், பொம்பளை அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக அடிக்க வேண்டிய தேவை வந்துச்சின்னு சொன்னால், அல்லது ரொம்ப முடி கம்மியாக இருக்குது வளர மாட்டேங்குது, முட்டை அடித்தான்னு கொஞ்சம் வளரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த கிராமத்து வைத்தியங்களில் சொல்லுவாங்க. அவன் அந்த நவீன மருத்துவத்தில் அது உண்மையாங்கிறது தெரியலை. ஆனால் மொட்டை அடித்தா நல்ல முடி வளருங்கிறது வந்து கிராமத்து வைத்தியர்கள் மூலமாக பரவலாக நம்பிக்கை இருக்குது மக்கள் மத்தியில். அவங்க நம்பின பிரகாரம் இப்படி முடி சரியாக வளர மாட்டேங்குது, ஒரு முட்டையை போட்டு விட்டோம்னா கொஞ்சம் நல்லா வளரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கிறது. அது உண்மை நினைத்து அதுக்காக மொட்டை அடித்தா தப்பு கிடையாது. ஏன்னா மொட்டை அடித்தல் என்பது வந்து அந்த இதுக்காக வேண்டி தான் முடியுடைய ஒரு ஆரோக்கியத்துக்காக வேண்டி வேறு ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அடிக்கலாமான்னா செய்யலாம். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். அந்த மாதிரி கூட என்ன செய்திருக்காங்கன்னா, எந்த கொண்டு கேட்டால் உம்ராவுடைய நேரத்தில் கூட உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது கூட வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ரசூல் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதாவது உம்ரா இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னால் முடிச்சிட்டு தானே தலைமுடி மலிக்கணும். இஹ்ராம் கட்டிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஹஜ்ஜு காரியம் முடிகிற வரைக்கும் தலைமுடியை மலிக்கக்கூடாது, அதே முடியோடு தான் இருக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் ஒருத்தருக்கு பேனு தொல்லையாக இருக்குது. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உனக்கு தொல்லையாக இருந்தால் முடியை எடுத்துரு, ஹஜ்ஜு முடிச்சுட்டு எடுக்க வேண்டிய முட்டையை இப்போ நீ போட்டுக்க அப்படிங்கிறாங்க. ஹஜ்ஜு முடிக்கிறதுக்கு அடையாளமாக தான் முட்டையை அடிக்கணும். அந்த இஹ்ராமில் இருக்கிற நேரத்தில் மொட்டை அடிக்கவே கூடாது, அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் மொட்டை அடிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கையில் ஒரு சஹாபிக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதாவது கஅப் இப்னு உஜ்ரா அப்படின்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாவோட இருந்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லா அவர் தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ரசூலுல்லா பார்க்குறாங்க, இவர் தலையில் பேன் வந்து அவ்வளோ தொந்தரவு பண்ணுதுங்கிறத, பெரிய முடிவில் இருக்குது, நிறைய பேன் தொல்லையில் கஷ்டப்படுறத ரசூலுல்லா பார்க்குறாங்க. ஏப்போ அவன் தலையில் வந்து அந்த பேன் தொல்லை உனக்கு அதிக ரொம்ப தொல்லையாக இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாரு அவர். உடனே ரசூலுல்லா என்ன செய்கிறாங்கன்னா, அல் ஹல்லாக்க அவங்களே வந்து நாவிதரை அழைக்கிறாங்க. இந்த முடி இறக்குறவர் இருப்பார்ல, முடியை முட்டை அடிக்கிறவர், அந்த நாவிதரை அழைத்து சொல்லி இப்போ ஹலக்காஹூ அவருக்கு என்ன செஞ்சாங்க, மொட்டை அடித்து விட்டாங்க. உனக்கு பேன் தொல்லை, அவர் இஹ்ராமில் இருக்கிறார், ஹஜ்ஜுக்கு போயிருக்கும்போது இஹ்ராமில் இருந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கு தடை இருக்குது. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து பேன் தொல்லையாக இருக்கிற ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, வேணாம் முடி இறக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே அந்த நாவிதரை அழைத்து, நாவிதர்னால் முடியை மலிக்கக்கூடியவர் இருப்பார்ல, அவரை வந்து அழைத்து என்ன செய்கிறாங்கன்னா, இவருக்கு முட்டையை போட்டு விடு அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சும்மா அமரணி பில் ஃபிதாயி, ஃபிதான்னா பரிகாரம் ஒன்று இருக்குது. இந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகளில் ஏதாவது மீறணும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி ஒரு பிராணியை பலி கொடுக்கறது, அல்லது 10 நாள் நோன்பு வைக்கிறதுன்னு அதுக்கு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் செஞ்சிரு. இந்த இஹ்ராமில் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சதுனால மொட்டையும் அடிச்சிக்க, அதுக்கு ஒரு பரிகாரம் கொடுத்துருங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆண் பெண்ணுக்கு பொதுவானது தான். ஒரு பேன் தொல்லை, இந்த மாதிரி தொல்லை என்று வந்துச்சுன்னு சொன்னால் ஆண் என்ன பெண் என்ன எல்லாருக்கும் ஒரே தொல்லை தானே, அப்படி எல்லாம் கூட மார்க்கத்தில் ஒரு அனுமதி இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது இன்னொரு ஹதீஸில் வந்து அவருக்கு என்ன இதை கொடுத்தாங்க, என்ன பரிகாரம் செய்ய சொன்னாங்கன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஹல் இந்தக்க நுசுக்குன், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். உன்னிட்ட வந்து பழிப்பிராணி ஏதாவது இருக்குது, அப்போ மொட்டை அடிக்கிறோம், நீ வந்து இஹ்ராமுடைய நேரத்தில் மொட்டை அடிக்கக்கூடாது,
உனக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால மொட்டை அடிக்கிறோம். உங்ககிட்ட ஒரு ஆடு ஏதாவது ஆடு மாடு ஏதாவது வச்சுருக்கிறியா பழி கொடுக்கன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் மா அகதிர் அழகி, இல்லை அதுக்கெல்லாம் சக்தி இல்லை எனக்கு, அந்தளவு வசதி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அமருஹு அவங்க சூம சலாசத் ஐயாமின் 3 நாளைக்கு நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டாங்க. யுத்தொய்ம சித்தத்தை மசாக்கின அல்லது 6 ஏழைக்கு உணவளிங்க. இதுக்குள்ள பரிகாரம் இந்த மொட்டை அடிக்கக்கூடாது என்கிற ஒரு நேரத்தில் அவர் மொட்டை அடித்த காரணத்தினால், ஒரு காரணத்துக்காக மொட்டை அடித்த காரணத்தினால் அந்த அந்த மீறிட்டோம்ல விதியை, அந்த விதியை மீறினதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, 3 ஒரு ஆடு மாடு இருந்தால் பலியிடு. அதுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் நீ வந்து 3 நோன்பு போய் 6 ஏழைக்கு உணவு சாப்பாடு கொடு, 2ல் 1, 6 ஏழைக்கு சாப்பாடு கொடு, இல்லை 3 நோன்பு போய் என்று சொன்னார்கள். இதற்குரிய பரிகாரம் இதுதான். அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. அப்போ இது குரானில் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, ஹமன் காணமென்கும் மறியலர், யாராவது உங்களில் நோயாளியாக இருந்தால், அவுபிஹி அதமின் ரசிஹி அல்லது தலையில் ஒரு தொல்லை இருக்குமேயானால் அவர் வந்து மொட்டை அடிக்கலாம்னு அல்லாஹ் வந்து அனுமதிக்கிறான். ஃபிதியா கொடுத்துருங்க அப்படின்னு வந்து பக்ராவில் 196வது வசனத்திலும் இருக்கிறது. அப்போ இந்த சலுகை வந்து ஆண் பெண்கிற வேறுபாடு கிடையாது. யாருக்கு தொல்லை இருக்கிறதோ, யாருக்கு நோய் இருக்கிறதோன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆண்களுக்கு நோய் இருந்தால் அப்படி செய்யுங்க, பெண்களுக்கு இருந்தால் அப்படி செய்யாதீங்க நல்லா சொல்லலை. பொமன் காணமென்கும் அறியலன், உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ, அவுபிஹி அதமிர் ரசிகி தலையில் தொல்லை இருக்கிறதோ அவர்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த விதியை மீறிவிட்டு ஒரு பரிகாரம் செஞ்சுக்கிடலாம்ங்கிறது குரான்லையும் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது. இது ஒரு விஷயம். அது போக வந்து சின்ன பசங்களாக இருக்காங்கன்னு வைங்களேன், அதாவது சரியாக கவனிக்க முடியலை, ஒரு அந்த மாதிரி நேரம் வரும்னு சொன்னால் முடியை வச்சுருந்தா சிங்காச்சி அவனை சரி பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி, ஏன்னா முடி வச்சுருந்தான்னா அவனை சீவி விடணும், ஸ்டைல் பண்ணி விடணும், அதெல்லாம் கவனிக்கிற அளவுக்கு ஒரு தாய்க்கு ஒரு போதுமான அவகாசம் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க மொட்டை அடிச்சு விட்டுறலாம் பிள்ளைகளுக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அபு தாலிப்னா அலியுடைய அண்ணன், அலி அவருடைய அண்ணன் அவர் போரில் கொல்லப்பட்டுறாரு, அவரும் சஹாபி தான். அபு தாலிபுடைய மகன் ஜாஃபர் கொல்லப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப இந்த குடும்பத்தாரெலாம் துன்பத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து ஒரு 3 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, 3 நாள் தானே கவலை, 3 நாளைக்கு வந்து இருக்கிற 3 நாளைக்கு பிறகு அழுவக்கூடாது, 3 நாளைக்கு தான் நீங்கள் கவலையாக இருக்கலாம், 3 நாளைக்கு பிறகு யாரும் லா தபுக்கு அல ஆகி பாதல் யோம், இன்றைக்கு பிறகு யாருமே அழுவக்கூடாதுன்ட்டாங்க. 3ஆவது நாள் வர்றாங்க, எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, 3 நாளைக்கு தான் அழுவணும், இறந்ததுக்காக வேண்டி இன்னமும் அழுதுகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தன்னுடைய சகோதரருடைய அலி ஜாஃபர்னா அவர் ரசூலுல்லாஹ் தம்பி தானே வருவார், அபு தாலிப் சின்ன அப்பா தானே, அந்த வகையில் அவருடைய தம்பியுடைய குடும்பங்கிற வகையிலும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, உதுவுலி பனியகி, என் தம்பி பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வாங்க, அவருக்கு பிள்ளைகள்லாம் இருக்கும்ல, அது வெளியிலேயே விளையாட போயிருக்கும் போல இருக்குது, வீட்டில் இல்லை, அதெல்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு வருது. கூட்டிகிட்டு வந்தால் அந்த தலை முடியெல்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அப்படியே பணங்கொட்டை மாதிரி, சூப்பி போட்ட பணங்கொட்டை மாதிரி தலை வந்து எனக்கு பராமரிக்காமல், இவங்க கவலையில் என்ன செய்யலைன்னு கேட்டால், அந்த பிள்ளையை பராமரிக்கலை, 3 நாளும் என்ன செய்யலை, எண்ணெய் தேய்க்கலை, சீவலை, பார்த்தா அவர் ரொம்ப பராமரிப்பு இல்லாத நிலையில் அந்த குழந்தைகளை பார்க்குறாங்க. குழந்தைகள் சிறுவர்கள், பச்சை குழந்தைகளில் சிறுவர்களை கூப்பிட்றாங்க. அப்போ நாங்கள் வந்து மழையில் நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி பறவை மாதிரி நாங்கள் வந்தோம், எங்கள் தலை இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, உதூலியல் ஹல்லாக், அந்த நாவிதரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தலைமுடியை மலிக்க சொன்னாங்க. இப்படி இவங்களை பராமரிக்க உங்களுக்கு 7 அட்டி மட்டும் அடிச்சு விட்ருங்க. நீங்கள் அவனாக பராமரிச்சுக்கிடுவான்னா அது ஒரு விஷயம், பராமரிக்க இயலாத சின்ன பிள்ளைகளாக இருந்து உங்களுக்கு வேறு வேலைகள்லாம் நிறைய இருக்கிறது, இவனுக்கு டெய்லி எண்ணெய் தீவி சீவிக்கிட்டு அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லைன்னு ஒரு பெற்றோர்கள் உணர்ந்தார்களே, ஆனால் அந்த மாதிரியான சிறுவர்களுக்கு என்ன செஞ்சிடலாம், மொட்டை அடித்து விட்டுறலாம். ரசூலுல்லாஹ் நின்று இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய அண்ணன் பிள்ளைக்கு மொட்டை அடித்திருக்கிறார்கள். அது ஒரு விஷயம். இந்த மாதிரி மொட்டை அடித்தல் சம்பந்தமாக இன்னும் பல குழந்தை பிறந்தவனும் மொட்டை அடிக்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்களை நான் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம்.